Hello friends, welcome to Queen's Tamil Kitchen. இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல இன்ஸ்டன்ட்டான ஒரு கேக் ரெசிபி எப்படி சூப்பரா செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு மிக்சிங் ஜார்ல நான் ஒரே ஒரு மாம்பழத்தை இது போல கட் பண்ணி எடுத்துர்க்கேன். இத நல்லா மையா ஸ்மூத் பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கோங்க. இது போல அரைச்சு எடுத்துக்கோங்க. ஒரே ஒரு மாம்பழ பீஸ் தான் நான் சேர்த்திருக்கேன். அடுத்து இனி ஒரு குட்டி மிக்சிங் பவுல்ல 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நான் சக்கரை சேர்த்துறேன். ஏன்னா மாம்பழமும் இனிப்பு தான். அதனால ஒரே 1 டேபிள்ஸ்பூன் சேர்த்துறேன். இதுலயே பாத்தீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்தி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் இன்னைக்கு பவுடர் சுகர் தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்க பவுடர் அரைக்காம கூட முழுசா கூட சக்கரை அப்படியே சேர்த்திக்கலாம். இதுனா சீக்கிரமா கரைஞ்சிடும். இப்போ நம்ம அரைச்சு வச்சிருக்கோம்ல இந்த மேங்கோ பியூரி, அதுல இருந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து இதில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளுக்கு மேங்கோ சிரப் ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது நம்ம விப்டு க்ரீமை பீட் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 1/2 கப் அளவுக்கு நான் விப்டு க்ரீம் எடுத்திருக்கேன். இது நல்லா ஜில்லாக இருக்கிற விப்டு க்ரீம் தான். இதை இப்போ நல்லா பீட் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு ஸ்டிஃப் பீக் வர வரைக்கும் இதை நம்ம நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இது நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இந்த கேக் ரெசிபி ரொம்ப சுலபமாக செஞ்சுக்கலாம். இப்போ நான் பார்த்தீங்கன்னா பீட் பண்ணி எடுத்துட்டேன். விப்டு க்ரீம் பாருங்க எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. இது போல் எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு ஸ்டிஃப் பீக்காக இருக்கும். நம்ம எடுத்து இப்படி சாய்ச்சோன்னா விழுகாமல் இப்படி நல்லா ஸ்டிஃபாக நிற்கணும். ஸோ இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். இப்போ அடுத்து இந்த விப்டு க்ரீமை நம்ம பைப்பிங் பேக்கில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன மாதிரியான அச்சு வேணுமோ ஃப்ளார் அச்சு, அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் நாசல் வச்சுக்கோங்க. ஸோ இது போல் விப்டு க்ரீமை சேர்த்து இந்த மாதிரி நல்லா டைட்டாக ஹோல்ட் பண்ணால் தான் நம்மளுக்கு போட ஈஸியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரியான நாசல் வேணுமோ அதை வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு லைட்டாக கொஞ்சம் விப்டு க்ரீம் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இன்றைக்கி நம்ம ப்ரெட் வச்சு தான் இந்த கேக் செய்ய போகிறோம். ஸோ அதனால ஃபஸ்ட்டு நம்ம ப்ரெட்டை எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி 4 ப்ரெட்டை இந்த மாதிரி அதோடைய ப்ரௌன் பார்ட்ஸ், அதோடைய ஓரங்கள் எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ ப்ரெட்டை வச்சுட்டு இதுக்கு மேலே அந்த மேங்கோ ஜூஸ் இருக்குது பார்த்தீங்களா, சிரப், அதை இதில் போர் பண்ணிக்கலாம். சர்க்கரை, தண்ணி, மேங்கோ பியூரி இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சது தான் இந்த மேங்கோ சிரப்பு. ஸோ இதை சேர்த்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இது போல் ஸ்ப்ரெட் பண்ண பிறகு நம்ம விப்டு க்ரீம் வச்சுக்கலாம். உங்களுக்கு வேறு மாதிரி தோணும். ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக தோணும். ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி பிடிக்குமோ அந்த டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி எந்த ஃப்ரூட் வேணாலும் இந்த மாதிரி வச்சு பண்ணலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா மேலே கொஞ்சம் விப்டு க்ரீம் வச்சு நல்லா இதை அப்ளை பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த கேக்கு. ரொம்ப சீக்கிரமாக செஞ்சிடலாம். நீங்கள் சாப்பிடும்போது உங்களுக்கு அப்படியே பார்த்தீங்கன்னா ஒயிட் ஃபாரஸ்ட்டோட ஃப்ளேவர் மாதிரி தான் இருக்கும். ஸோ ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு அது போலவே இன்னொரு பிரெட் வச்சு அதே மாதிரி மேங்கோ சிரப் போர் பண்ணி திருப்பி விப்டு க்ரீம் வச்சுக்கலாம். இது போலவே பார்த்தீங்கன்னா எல்லா பிரெட்டுக்குமே நம்ம இது போலவே தான் பண்ணணும். இப்போ நான் கடைசி லேயர் அதில் பிரெட் வைக்கிறேன். இதுலேயும் பார்த்தீங்கன்னா நான் மேங்கோ சிரப் ஆட் பண்ணுறேன். மேங்கோக்கு பதிலாக உங்களுக்கு வேறு என்ன ஃப்ரூட் நீங்கள் நினைக்கிறீங்களோ அது போட்டுக்கலாம். ஸோ இப்போ எல்லாம் அப்ளை பண்ணியாச்சு. கடைசியாக விப்டு க்ரீம் எல்லா இடத்துலையுமே நம்ம ஈவனாக பரவுற மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். இது போல் அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு மேலே டிசைன் என்ன மாதிரி வேணுமோ அது நம்மளோட இஷ்டம் தான். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி நம்ம பிளெண்ட் பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த மேங்கோ பியூரி, அதுவே இனி ஒரு பைப்பிங் பேக்கில் போட்டு இந்த மாதிரி நல்லா டிசைன் நம்மளுக்கு எப்படி வேணுமோ ஸோ அந்த மாதிரியான இதில் நம்ம டெக்கரேட் பண்ணிக்க வேண்டியதான். இது போல் டெக்கரேட் பண்ணிக்கிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் சாக்லேட் சிரப் கூட போர் பண்ணிக்கலாம். ஸோ இது போல் டெக்கரேட் பண்ண பிறகு நம்ம விப்டு க்ரீமில் நம்ம ஏதாவது டெக்கரேட் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ளார் மாதிரி போட்டுக்கலாம். இல்லை குழந்தைங்களுக்கு எப்படி பிடிக்குமோ ஸோ அந்த மாதிரி டெக்கரேட் பண்ணிக்கலாம். பட் நான் இன்றைக்கி சின்ன ஃப்ளார் மாதிரி தான் போடுறேன். ஸோ உங்களுக்கு இது இல்லை அப்படின்னா நீங்கள் தாராளமாக சாக்கோ சிப்ஸு இல்லாட்டி சாக்லேட் சிரப்பு அந்த மாதிரி கூட ரெடி பண்ணிக்கலாம். இப்போ சூப்பராக நம்மளுடைய கேக் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.